வணக்கம் இனி உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம இப்போ என்ன சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்னா 60 டேஸ்ல 1 லேக் இவி பைக்ல மட்டும் ஓட்டி நம்ம 1 லேக் ப்ராஃபிட் எடுக்க போறோம் உறவுகளே. அது எதுக்காக எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, என்னோட மகளுக்கு காது குத்துக்காக தான் நான் சேர்த்து வைக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா வந்திருந்தீங்கன்னா, நம்ம பண்ற சேலஞ்ச் அடிக்கடி பார்க்கணும்னா ஸோ மறக்காம கீழே யூடியூப் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் டச் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணி விட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம் உறவுகளே. நம்ம என்னென்ன லைவா இது பண்றோமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டா நம்ம இன்ஸ்டாகிராம்ல தான் இப்போ விட போறோம். ஸோ நம்ம சேனலை இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உறவுகளே. வாங்க நம்ம பிளாக்ல போகலாம். வணக்கம் இனி உறவுகளே, நம்ம இப்போது ஸ்ரீமித்தால மொதல் ஆர்டர் பிக்கப் எடுக்க போயிட்டுருக்கோம். சிக்னலும் போகிறது கிடையாது, அப்படியே போகிறது லெஃப்ட் சைடில் எரும மாடு போன மாதிரி. ஸோ எனக்குன்னே வர்றாங்க காலையிலேயே, எங்கேருந்தா கிளம்பி வர்றாங்கன்னே தெரியல உறவுகளே. ஸோ நமக்கு மட்டும் தான் இந்த மாதிரி வர்றாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிக்னல் போட்டு போனால் என்ன, லெஃப்ட் சைடு போகிறேன் ரைட் சைடு போகிறேன்ட்டு அப்படியே போய் திரும்புறது. அப்புறம் நம்ம பின்னாடியே போயிட்டு வாரி விழுகணும். அப்பவும் கூட பார்க்க மாட்டாங்க, விழுந்து வாரிட்டான்னு அவங்க பாட்டுக்கு தான் போவாங்க அவங்க வேலையை பார்த்துட்டு. சென்னையில் பொறுத்த வரைக்கும் அவங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டாக போயிடுவாங்க. நம்மளும் என்ன பண்ணால் அவங்க எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி நம்மளும் போயிடணும். இல்லைன்னா நம்ம பிழைக்க முடியாது சென்னையில். ஒருத்தர் இந்த சைடு ஸ்பீடாக போகிறோன்னா இந்த சைடு ஸ்பீடாக போனால் நம்மளும் ஸ்பீடாக போய் தான் ஆகணும். நம்ம உருட்டிட்டு அந்த டைமில் போயிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்க ஒரு ரோலே, அவன் நம்ம வாரி தான் விழுகணும். அப்புறம் இன்னொருத்தனுக்கு இடம் விட்டுட்டு நம்ம போனோன்னு வச்சுக்கோங்க, நம்மளை ஏறி மிதிச்சுட்டு போயிடுவாங்க. இங்கே அப்படித்தான் சென்னையில். காலையிலேயே வெயில் பொழக்குது. இன்னைக்கு சனிக்கிழமை. மொதல் ஆர்டரே தூக்கி அங்கே எக்மோர்கிட்ட அடிச்சிட்டோம் ரோலே. ஸோ அது வேறு ஒரு கடுப்பான விஷயம். ஸோ வண்டிங்க நிப்பாட்டி திரும்ப எடுத்துகிட்டு போயிடலாம். வெரிஃபிகேஷன் வேறு கேட்குதான்னு தெரில. செல்ஃபி கேட்கல, ஏதோ நல்ல நேரம். ஒரே ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான். மற்ற நேரமெல்லாம் பேஜ் ஆர்டர் போடுவாங்க, இன்றைக்கின்னு பார்த்து பேஜ் ஆர்டரே போடல. சே, ஒரே ஒரு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சேத்துப்பட்டு இங்கேருந்து 2693ண்ணா. 6328. ஒரு ஆர்டர் எடுத்தாச்சு. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்ரு? இங்கே 4.9 கிலோமீட்டர் வருது. இங்கே போய் எங்கே சேத்துப்பட்டு எக்கோ பார்க்கிட்ட போயிட்டு யூட்டர்ன் பண்ணுற மாதிரி காமிக்கிது வருவலே. ஸோ வாங்க போகலாம். இங்கே வேறு வெயில் வேறு பொழக்குது. இப்போ தான் மொதல் ஆர்டரு. இன்றைக்கி வேறு எத்தனை இன்சென்டிவ் முடிக்கிறதுக்கு போட்டிருக்குன்னா பாருங்கள் காட்டுறேன். இன்றைக்கி 24 ஆர்டர் முடித்தா 500 ரூபா. பாருங்கள், 24 ஆர்டர் முடித்தா 500 ரூபா. அப்புறம் 31 முடித்தா 710, 36 முடித்தா 800 ரூபா. ஸோ நம்மளால் இதெல்லாம் முடிக்க விட முடியாது, முடிக்கவும் விட மாட்டாங்க. மெயினாக இன்றைக்கி 500 ரூபா இன்சென்டிவ் தூக்குறதே பெரிய விஷயம். 800 ரூபா நம்ம 700 ரூபாலாம் எடுக்கணும்னா பார்த்தீங்கன்னா, நம்ம காலையிலேயே ஒரு 5:30க்கு ஆன் பண்ணி அடுத்த நாள் காலையில் 5 வரைக்கும் ஓட்டினா தான் அந்த 800 ரூபாவில் எடுக்க முடியும் உறவுகளே. முன்ன மாதிரி கிடையாது. இப்போது எப்படின்னே சொன்ன மாதிரி. ஸோ இந்த வழியாக போயிடலாம். நாங்கிட்ட போய் சுற்றி போக முடியாது. இது கடை பக்கத்தில் தானே இருக்குது. இப்படியே டக்குன்னு ஏறி போயிடலாம். இங்கே வேறு நேற்றுக்கு பாஞ்சாலம்மன் கோயில்கிட்ட வேறு ஃபங்க்ஷன், ஏதோ கோயில் ஃபங்க்ஷனால் ஒரு வேலையை பாஞ்சாலம்மன் கோயில்கிட்டே விடவே இல்லை. யாரை பாரு, நேராக வர்றாப்புல ராயல் என்ஃபீல்டில் நம்மளை விட்டு தூக்குற மாதிரி. இதில் வேறு சிரிச்சிக்கினே போகிறாரு. வேணும்னே கேமரா வச்சுருக்குன்னு சொல்லிட்டு வந்தாரா என்னன்னு தெரியல, சிரிச்சுக்கிட்டே போகிறாரு.
இந்த காலை வேளையில் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராயல் என்ஃபீல்டு வந்து நேராக வந்து முட்டுற மாதிரி வந்துருச்சு. ஸோ அடுத்த எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் வருவாங்கன்னு தெரியல. உறவுலே எங்கே போனாலும் சரி மழை டைமில் கொஞ்சம் சேஃபாக போங்க. ரொம்ப நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணனோட பையன் பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. 24 வயசு தான் ஆகுது, ஒரே பையன். இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து ஐசிசி பேங்க்கில் வேலை பார்த்துருந்தாங்க. எங்கள் அம்மா கடையில் வேலை பார்த்துட்டுருக்கப்போ அந்த பையன் வருவாப்பில். என் வயசு தான் சொன்னாங்க. நானும் வந்து பார்த்தப்போ பேசுவேன், ரொம்ப கூட பேச மாட்டார். ஸோ வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 பசங்க, ஒரு பையன் தான் வேலைக்கு போயிட்டுருக்கேன். இப்போது அவங்க அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்படுறாங்க, பையனும் கஷ்டப்பட்டு இப்போ தான் உறவில் ஏதோ ப்ரைவேட் கம்பெனியில் வேலைக்கு போயிருக்காங்க. இங்கே நம்ம மணலி திருவெற்றியூர்கிட்ட நைட்டு வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வர்றப்போ ஆக்சிடெண்ட் ஆகி தலை மேலே வந்து லாரியும் பஸ்ஸு ஏறிச்சு உறவுலே. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக போங்க உறவுலே. இதோ இந்த மாதிரி லூஸுங்கள்லாம் வருவாங்க லெஃப்ட் சைடு ரைட் சைடெலாம். ஸோ எங்கே போனாலும் சரி பார்த்து போங்க, பார்த்து வாங்க உறவுலே, ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ஆள் தான் வந்து ஹெட்டுனா அந்த ஹெட்டை நம்பி தான் வந்து நம்ம ஃபேமிலியே ஹோல் ஃபேமிலியே வந்து ஓடிட்டுருக்கோம், அதை நம்பி தான். ஸோ வந்து நம்ம ஃபேமிலி வந்து ரன் ஆகுது அதுக்காக சொல்லலை. இப்போது ஒரு ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் வந்து இல்லைன்னா அதோட கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா என் தம்பி இறந்ததுக்கப்புறம் வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறேன். அவன் இருக்கிறப்போ அந்த அருமை தெரியல, இல்லாதப்போ தான் அவனோட அருமை தெரியுது. ஸோ அதே மாதிரி தான். ஸோ எங்கே போனாலும் கேர்ஃபுல்லாக போங்க ஒருவேளை. ஒருவேளை கஸ்டமர் வந்து நம்ம இப்போ தான் வந்து ஆர்டர் பிக் பண்ணிட்டு போயிட்டுருக்குறோம். கஸ்டமர் வந்து என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் குருசாமி ரோட்டுக்கிட்ட அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டு கொடுக்க சொல்கிறாங்க. ஸோ நான் போகிற வழியில் கொண்டு போய் கொடுத்துடலாம் வரவில்லை. சிக்னல் வேறு போட்டாங்க அதுக்குள்ளே. உறவுல இந்த டெம்போ பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக போகுது உறவுல. இதை பாருங்கள், நானே காமிக்கிறேன். இவர் முன்னாடி போனோன்னே இதே மாதிரி ஒரு பஸ்ஸு வந்து ஒரு மாதிரி சைடாக போச்சு உறவுல. இங்கே பாருங்களேன், வண்டி வந்து ஒரு சைடு லெஃப்ட்டாக இப்படி போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, பார்த்தீங்களா? ஸ்டேரிங் அந்த ரைட்டும் இருக்குது, ஆனால் வண்டி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் அப்படி திரும்பி இருக்குது. இதை விட்டு எதோ ஏற்றிட்டாங்களா என்னன்னு தெரில, காமெடியாக போகுது. பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதா டிஃப்ரெண்ட்? எதுவும் ஸ்லோவாக போகிறனால தெரியலையா என்னன்னு தெரில, வண்டியை வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு மாதிரி போகுது. அதாவது ஸ்டேரிங் வந்து ரைட் சைடில் போகுது, இப்படி போகிற வண்டி இப்படி போகுது கிராசிங்காக. என்னன்னு தெரில, பாவம். வண்டி எதுவும் என்ன விஷயம்னு தெரில. யாருக்கா தெரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம மகரிஷி ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம். ஸோ கஸ்டமர் வந்து வீடுக்கு ஆர்டர் போட்டுருந்தாங்களாம். அப்புறம் பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாப்லையா. ஸோ அதனால் வந்து ஸ்கூல்லேயே வந்து கொடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, நம்ம அங்கே அவ்வளோ தூரம் சுற்றி போகிறக்கு இதே எவ்வளோ பெட்ரு தான் நம்மளுக்கு, ஓகேவா? நம்ம இங்கேயே ஸ்கூல்லேயே வந்து நம்ம கொடுத்துட்டு கிளம்பிடலாம். ஆனால் என்ன பையன்தான் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரில, அதான்டா பயமாகுது. இந்த பையன்தான் வெளியே நிற்கிறாப்புலன்னு நினைக்கிறேன். பன்னீர் ஃப்ரைட் ரைஸு 204 ரூபாம்மா. ஓகேம்மா. இது ஓடிபி மட்டும் இன்னும் ஒரே நிமிஷம் வருதான் பார்க்குறேன். 204. ஓகேம்மா, ஓடிபி தேவையில்ல. ஓகே, டெலிவரி ஆகிடுச்சு. ஓகே, தேங்க்யூ. ரேட்டிங் போட்டுருமா மறக்காமா? ஓகே. ஸோ ஆர்டர் வந்து கொடுத்தாச்சு உறவுகளே. இது வேறு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ண உயிர் வாங்குது. இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துச்சுன்னா நம்மளுக்கு 51 ருபீஸ் வந்துருக்கு உறவுகளே. அடுத்த ஆர்டர் போட மாட்டாப்புல, ஏன்னா டைம் வந்து 11:41 ஆகுதுல்ல, அதனால் போட மாட்டாங்க. சரி வாங்க ஒரு வழி நம்ம போகலாம் அண்ணா நகருக்கு. நான் படிச்சுட்டு இருக்கப்பெல்லாம் செல்ஃபோனே கொடுக்க மாட்டாங்க ஒரு வேலை. ஒரு கீபேடு செல்லையே கொடுத்து போட்டு வீட்டில் அந்த கிளி கேட்பாங்க, அம்மா அந்த கிளி கிளிக்கும்.
ஏன்டா அந்த கீபேட் செல்லை போட்டு இப்படி நோண்டிகிட்டு இருக்கிறேன்னு கிளிக்கும். இப்போ இருக்கிற காலத்தை பார்த்தீங்களா, இந்த லாக்டவுன் வந்ததுலேருந்தே உறவுகளே எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு. சரி வாங்க நம்ம சட்டு புட்டுன்னு ஃபஸ்ட்டு அண்ணாநகர் போகலாம், இல்லைன்னா ஆர்டரே வராது. நம்மளுக்கு தேவை இப்போ ஆர்டரு முடிக்கணும் கண்டிப்பாக. இன்றைக்கி 24 முடிக்க முடியுமான்னு தான் தெரியல, எனக்கே பயமாகுது. உறவுகளே அந்த ஆர்டர் வந்து கொடுத்துட்டு அங்கேருந்து எம்டியாக தான் வந்தோம். இப்போ அடுத்து நம்ம அக்ஷயத்தில் போட்டு அங்கேருந்து நம்மளுக்கு கோயம்பேடு விரும்பாக்கம் போட்டிருக்கோம் உறவுகளே 70 ரூபாய்க்கு. செல்ஃபி கேட்குது, ஓகே செல்ஃபி எடுக்கலாம் உறவுகளே. உறவுகளே அக்ஷயமில் வந்து நம்ம 2வது ஆர்டர் எடுத்துட்டோம். எங்கேயோ போது ஒரு லொக்கேஷன், ரொம்ப தூரம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டர் வரக்கு முன்னாடி நம்ம சித்தோனிக்கிட்ட வந்துட்டு இருந்த ஒரு கோவை பழம்புதர்கிட்ட, அங்கேருந்து ஒருத்தர் காருக்கு பின்னாடி ஒருத்தன் போயிட்டு இருந்தான். அவன் பாட்டுக்கு பைத்தியக்காரன் மாதிரி டப்புன்னு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடில் வர்றானே. ஏன் ப்ரோ இப்படி வந்தீங்கன்னா, ப்ரோ கார் போச்சு, கார் வந்து முன்னாடி போனனால நான் வந்து இங்கிட்டு வந்தேன். சரி நான் பின்னாடி நிற்கிறேன்ல, அதை பார்க்க வேண்டியதானே ப்ரோ. அவ்வளோ தூரம் ஹார்ன் அடித்த உறவுகளே, ஹார்ன் அடிச்சும் பார்த்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி போகிறான். ஏன் ப்ரோ இப்படி வந்தீங்கன்னு கேட்டால், இல்லையே நான் கரெக்டாக தான் போனேன் அப்படின்றான். நான் வந்து கேமரா வந்து விளாக் எடுக்கல, நான் வந்து ஹெல்மெட்டோட அப்படி உள்ளே வச்சிட்டேன், இருந்துச்சுன்னா நான் வீடியோ எடுத்திருப்பேன். நமக்குன்னே வர்றாங்க உறவுகளே, காலையிலேயே பைத்தியக்கார மாதிரி டென்ஷன் ஏற்றிட்டான். அவன் பண்ணது தப்பு. நான் அவ்வளோ தூரம் ஹார்ன் அடிக்கிறேன், டப்புன்னு லெஃப்ட்டு வர்றான். சாரி கூட கேட்கல, அவன் பாட்டுக்கு போகிறான். அதுக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான் நக்கலாக. இந்த மாதிரி பைத்தியக்காரனா வச்சுன்னு என்ன பண்ணுறது, டெய்லி ஏதோ ஒரு பைத்தியக்காரன்ட்ட சிக்கிறேன். சரி ஒருவேளை நம்ம அந்த விரும்பாக்கம் ஆர்டரை வந்து கொடுக்குறக்கு வந்துட்டோம் லொக்கேஷனுக்கு. ஆனால் வீடு தான் எங்கே இருக்குன்றது தெரியவில்லை. சந்தை சுற்றி போகுது. மரம் வச்சுருந்தா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், மரத்தையே வைக்க மாட்டேங்கிறாங்க ஒருவேளை. ஒருவேளை வந்துட்டோம் லொக்கேஷனுக்கு. இந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப கோடம்பாக்கத்துக்கிட்ட இழுத்து எதாவது ஆர்டர் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆர்டர் போடுவாங்களா தான் தெரியல, சரி போய் பார்க்கலாம். இந்த ஆர்டர் கொடுத்தா தான் தெரியும் ஒருவேளை. मैडम स्विगी मैम ஆர்டருக்கு 72 ரூபா தான் கிடச்சிருக்கு ஒருவேளை. ஏதோ சர்ஜி 20 ரூபா போட்டனால பரவாயில்ல, அமௌண்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. எத்தனை கிலோமீட்டர்? 5.5. என்னதான் நடக்குதுன்னே தெரில. ஃபோனை திறந்தாலே 10 வயது சிறுமி பலாத்காரம், 14 வயது சிறுமி பலாத்காரம் தான் வருது. ஒரு 6-7 மாதமாக. ஏன் இவ்வளோ ஒஸ்ட்டாக போகுதுன்னு தெரில தமிழ்நாடு. இங்கே மட்டும்தான் நினச்சா எல்லா இடத்துலையும் நடக்குது இந்தியாவில். வர்ற மொதல் நியூஸே அந்த நியூஸ் தான் வருது ஒருவேளை. நம்ம மரத்துக்கிட்ட போகிற போது தான் நல்லா செம்மையாக காற்றடிக்குது ஒருவேளை.
மற்றபடி வெயிலில் சுற்றுறப்போ சுத்தமாக காற்றே இல்லைங்க பாருங்கள். இங்கெல்லாம் எவ்வளோ கூலிங்காக இருக்குது தெரியுமா? இந்த வெயில் வந்தாச்சுன்னா ஒன்றுமே இல்லை. திரும்ப அந்த மரத்துக்கிட்ட வந்தோன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அந்த ஏசியில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செம்மையாக நேச்சுரலாக இருக்குது ஒரு மரம். இருக்கிற மரத்தை எல்லாமே வெட்டிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் நிழலுக்குன்னு தனியாக வந்துட்டு எது புதுசாக செயற்கையாக எதுவும் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு தான் ஏசி வந்துருச்சு வீட்டுக்குள்ளேயே இருக்க மாதிரி. நீ அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்து, அதாவது இப்போ சென்னை ஃபுல்லாகவே வந்து ஏசி வைக்கிற மாதிரிலாம் இது பண்ணுவாங்க பாருங்களேன் போகிற காலத்தில். இருக்கிற மரத்தில் வெட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஆக்சிஜன் இருக்காது, ரொம்ப கட்டுப்படியாகும் எல்லாமே. மூச்சு விட்ற கூட முடியாமல் கடைசியில் வாயில் வந்து ஆக்சிஜனை வந்துட்டு டப்பாவில் மாட்டிட்டு போக வேண்டியதான். ஃபேஸ்புக்கில் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். தண்ணீரை வந்துட்டு 1000 ரூபாய் 2000 கொடுத்து வாங்குற மாதிரி சென்னையில் நிலமை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. கண்டென்ட்டு செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ஆக்சிஜனை வந்து இந்த மூக்கில் வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க, இது ஐசியூவில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு மூக்கில் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் வைப்பாங்களா அதே மாதிரி வச்சுட்டு பைப்பு வந்து கீழே மாட்டி விடுற மாதிரி வச்சுருக்காங்க அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து ஆக்சிஜனுக்கு. ஸோ அந்தளவுக்கு போகுது. என்ன பண்ணுறது பாருங்களேன், மரமே இல்லை. ஏதாவது ஒரு பில்டிங்குள்ளே தான் இருக்குது. ரோட்லலாம் அவ்வளோ மரம் இருக்கும், புளிய மரம், தென்னை மரம், அந்த மரம் இந்த மரம்ட்டு, புங்க மரம். இப்போ மரத்தையே காணும் உறவுல, எல்லாம் ஃபுல்லாக பாருங்களேன். அங்கே ஒரு மரம் இருக்குது, அவ்வளோதான். அது மாங்காய் மரம். ஏதோ அவங்க வீட்டில் உள்ளே வச்சுருக்காங்க, அதனால் இருக்குது உசுரோட, இல்லைன்னா அவ்வளோதான். மற்றபடி பாருங்கள், இந்த அங்கேயும் பாருங்கள் ரோட்டில் வந்து இல்லை. இன்னொரு கொஞ்சம் ரோடை விரிவாக காக்கினாங்கன்னா அந்த மரமும் காலியாகும். என்ன பண்ணுறது? மக்களும் அதுக்கேற்ற மாதிரி விருத்தி அடியே. இந்த பாருங்கள் நிழல் கூட பாருங்கள், மரம் இல்லாதனால எப்படி போட்டிருக்காங்கன்னு. இந்நேரம் ஒரு மரம் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்கும், செமையாக ஜில்லுன்னு இருக்கும். இந்த ஊர் சைடெலாம் போனால் காமிக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே. வேறு லெவலில் சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடெலாம் போனால், திருநெல்வேலி சைடும் சரி, உடுமலைப்பேட்டை சைடும் சரி போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன பையா ட்ரெயின் போகுதா? பாவம் இந்த பையா வெயிலில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணுறது, யாருக்கு என்னென்ன தலைவிதி என்னென்ன வேலை இருக்கோ அதான் நடக்கும். முன்னாடி வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன், சர்வீஸ் இன்ஜினியர் வேலை. திடீர்னு நாங்கள் ஓனர் மாறினால இங்கே வந்து வேலை பார்த்துட்டுருக்குறேன். என்ன பண்ணுறது, எதுவுமே வந்து வாழ்க்கையில் நிரந்தரம் கிடையாது. மனுஷன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் மாறும், எல்லா விஷயமும் மாறும். வேலை பார்க்குறதா இருக்கட்டும், என்ன இதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் மாறும் ஒரு நாள். பிக்கப் ட்ராப் ஓடுற அரும்பாகத்துலேருந்து இங்கே டாக்டரை கொண்டு வந்து கொடுத்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விஆர் மால்லேருந்து மெட்ரோஸ் வந்தால் ஒரு டிப்ஸு மட்டும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா போட்டிருக்காங்க ஒரு பக்கத்துலேயே வாங்கி பக்கத்தில் டெலிவரி. செம்ம ஆர்டர் ஒரு இந்த மாதிரி கஸ்டமர் இருக்கிற வரைக்கும் நம்மளை மாதிரி ஆளாக ஜாலியாக வேலை பார்க்கலாம். பாருங்களேன், செம்ம ஒருத்தான ஆர்டர் ஒரு நம்ம விஆர் மாலில் போட்ட ஆர்டர் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டோம். கஸ்டமர் வந்து டிப்ஸு மட்டும் 50 ரூபா போட்டிருந்தாங்கல்ல, அந்த ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு ஒரு அப்புறம் சர்ஜி 20 ரூபா போட்டிருந்தாங்க. அப்புறம் நார்மலாக பேஸ் ஷைனிங் வந்து 20 ரூபா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் ஆர்டர் நம்ம இங்கே வாங்கிட்டு இந்த விஆர் மாலில் வாங்கி இந்த அங்கே தான் ஒரு என்ட்ரி போட்டு இங்கே பக்கத்துலேயே தான் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து 90 ரூபா வருது ஒரு. ஸோ காமிக்கிறேன் நான் முடிச்சுட்டு. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு விஆர் மாலை விட்டு வெளியே போனவொடனே லெஃப்ட் எடுத்தால் போதும் அந்த அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு. அப்புறம் போய்ட்டு இங்கே செக்யூரிட்டி கேட்டில் மட்டும் என்ட்ரி பண்ணு ஒரு என்ட்ரி போட்டு அப்படியே உள்ளே போக வேண்டியதான். இங்கே மரம் இருக்கனால அப்படியே ஜில்லுன்னு காற்றடிக்குது ஒரு. அதுவும் மெயினாக இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஏசி அப்படி இந்த சைடு வர்றப்போ செம்ம ஜில்லுன்னு இருக்கும். இங்கே டெலிவரி பார்ட்னர்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா ஆர்டர் எடுக்க வரவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் யாராவது விஆர் மாலுக்கு வந்துட்டு உள்ளே பார்க்கிங் போட்டு இங்கேருந்து வெளியே போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு. ஸோ அவ்வளோதான், இந்த லெஃப்ட்டு திரும்பினாலே மெட்ரோ ஜோன் இந்த அப்பார்ட்மெண்ட் தான் போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி போட்டால் தான் வந்து உள்ளே விடுவாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ கேமரா தான் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரில, போய் பார்க்கலாம். ரோடு இப்போ தான் செம சூப்பராக போட்டிருக்காங்க ஒரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு இது போன மாதிரி இருந்துச்சு, இப்போ தான் உருப்படியாக போட்டிருக்காங்க. ஏன்னா 4-5 வருஷமாக பார்த்தா ரோடே போடல, இப்போ தான் ரோடே போட்டிருக்காங்க.
ஓகே. ஸோ ஒரு என்ட்ரி போட்டாங்க. இங்கே பாருங்களேன், BMW காரு செம்மையாகுது, அழகா பிளாக் கலரில். ஸோ P Tower 901. ஸோ கேமரா வந்து அலோவ் பண்ணிட்டாங்க, ஆனால் உள்ளே அலோடு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இன்றைக்கி முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செக்யூரிட்டி வந்து நம்ம போகிறோம்னா அவங்க தான் வந்து என்ட்ரி போட்டு எங்கே போகணுன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டு நோட்டில் எழுதுவாங்க. ஆனால் இங்கே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். இங்கே மட்டும் இல்லை, ஒரு வேலை எல்லா இடத்துலையும் இப்படி தான் பண்ணுறாங்க. செக்யூரிட்டிக்கு என்ன வேலையோ அதை மறந்துடுறாங்க, நம்மளை வந்து எழுத சொல்லுவாங்க. நம்ம போகிற இடம் எல்லாமே வெயிட் பண்ணி நம்ம எழுதணும் எல்லாமே. அதாவது எங்கேருந்து வரோம், எங்கே போகிறோம், எல்லாமே டீட்டெயிலாக எழுதணும். ஒரு ABCD FG HJK எல்லாமே PQ. அப்போ P வந்து அங்கே அந்த பிளாக் தான் வரும், ஏன்னா இது Q பிளாக்கு. ஸோ வண்டி வந்து இங்கே ரைட் சைடில் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி வந்து இங்கே போட்டு போயிடலாம். ஸோ இந்த கஸ்டமர் மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் டிப்ஸ் போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் போட மாட்டாங்களே. P Tower 901. ஸ்விக்கி நீங்கள் என்ட்ரி போட மாட்டீங்க, நாங்கள் தான் என்ட்ரி பண்ணுமா? ஹெல்மெட் அலோடா இல்லை ஹெல்மெட் ரிமூவ் பண்ணிடணுமா? ஹெல்மெட் ரிமூவ் பண்ணிடணுமா இப்படி? ஸோ ஒரு வேளை ஆர்டர் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 50 ருபீஸ் வந்து கஸ்டமர் வந்து டிப்ஸ் போட்டிருக்காங்க. சர்ஜ் வந்து 20 ரூபா, அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 ரூபா கிடச்சிருக்கு ஒரு வேளை இந்த ஆர்டர். ஸோ திரும்ப வந்து நம்ம விஆர் மால் வெளியிலேயே போய் நிற்போம். ஏன்னா திரும்ப விஆர் மாலில் போட்டாங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா திரும்ப வேறு எங்கேயோ நம்ம போய் பிக்கப் எடுக்கிறக்கு இங்கே அவுட்கேட்லேயே வந்து விஆர் மால் இருக்கும், இங்கேயே பிக்கப் எடுத்தோன்னா கொஞ்சம் நல்லா இருக்கிறவங்களே. ஸோ செக்யூரிட்டிக்கு வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி தான் வந்து என்ட்ரி போடணும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி படிக்க தெரியாதவங்கன்னா பரவாயில்ல, ஒரு வயசானவங்க படிக்க தெரியாதுன்னா பரவாயில்ல. அவர் பாட்டுக்கு நீங்களே பார்த்தீங்களா, இந்த அக்கா பாட்டுக்கு அழகாக உட்காந்து மொபைல் நோண்டிட்டு இருக்கிறாங்க. மெட்ரோ ஜோன் இந்த அப்பார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுறது, செக்யூரிட்டி வேலைக்குன்னு வச்சுருக்காங்க. ஆனால் செக்யூரிட்டி வேலை வந்து அவங்க தான் என்ட்ரி போடணும், நம்ம டெலிவரி வேலைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம தான் வந்து என்ட்ரி போட்டு போடணும்னா கிடையாது. அவங்களுக்கு என்ன வேலை, நம்ம வர்றவங்களை வந்து என்ட்ரி போட்டு அதை நோட்டில் எழுதி வைக்கணும். அப்புறம் யார் யார் போகிறாங்க வராங்கன்னு அதான் செக் பண்ணணும், அதானே கரெக்டான வேலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், தெரியாமல் சொல்கிறேன்னா பரவாயில்ல. யாரோட வேலை எதுன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க வரவளே, சரியா? ஓகேவா? நான் இதை ஷார்ட் வீடியோவை நான் எடுத்து போகிறேன் நான் உங்களுக்கு, ஓகேவா? ஹிந்திக்காரங்க கூட உஷாராயிட்டாங்க பார்த்துக்கோங்க நம்ம ஊருக்கு வந்து. ஸோ இங்கே வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு ஆர்டர் போடுறாங்களான்னு. ஆர்டர் போட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம போகலாம் ஒரு வேலை, இல்லைனா வேஸ்ட்டாக போயிடும். நம்ம இங்கேருந்து எம்டியாக போனோம்னா நல்லா இருக்காது. ஸோ சர்ஜி வேறு போட்டிருக்கானா, எங்கிட்ட ஆர்டர் போடுவான்னு தெரியாது. நம்ம லெஃப்ட்டு டப்புன்னு திரும்பினதுக்கப்புறம் ஒரு சில நேரம் போடுவாங்க விஆர் மாலில், திரும்ப உண்மையில வந்தோன்னா போலீஸ்காரங்க பிடிச்சிக்குவாங்க. ஸோ ஒருவேளை திரும்ப வந்து நம்ம மெக்டோனல்ஸ், அதாவது விஆர் மால் கீழே வந்துட்டு மெக்டோனல்ஸில் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அங்கேருந்து ஆனால் ரீஸ்ட்டு போட்டிருக்காங்க ஒரு வேலை. ஸோ வாங்க நம்ம திரும்ப வந்து விஆர் மாலுக்கு போயிட்டு இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு திரும்ப அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம் ஒரு வேலை. எப்படின்னா விஆர் மால் பார்க்கிங் அவுட்கேட் வழியாக தான் நம்ம ஃபுட் டெலிவரிலாம் வந்து போகணும். இந்த வழியில் தான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இங்கே 2 சைடும் வந்து செடியை வச்சுருக்கனால அவ்வளோ குளுன்னு இருக்குது. இப்படி காற்றுல போகிறப்போ ஏதோ அந்த ஊட்டி கொடைக்கானலில் போன மாதிரி இருக்குது. ஆனால் எங்கிட்டு போனாலும் ஹீட்டாக இருக்கும், இங்கே மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு ரோடு.
ஸோ திரும்ப ஹெல்மெட்டை கழட்டி வேறு பேக்கில் வைக்கணும். ஏன்னா திரும்ப அந்த போகிறப்போ அந்த அக்கா வந்து கேட்பாங்க, செக்யூரிட்டி அக்கா, இது என்னது, இது எதுக்கு இது அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம கேமரா வந்து உள்ளே வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஒரு. ஸோ வண்டியை நல்லா திருப்பி ரிவேர்ஸில் எடுத்து விட்ற வண்டி தான், இல்லைன்னா வேறு எதுவும் வண்டி வந்தால் கஷ்டம். அதில் ஒரு அண்ணன் போயிட்டாரா? இது யார் இங்கே வண்டி விட்டதுன்னு தெரியலையே. ஸோ இங்கே விட்டுற வண்டி தான். ஒருவேளை இங்கே விஆர் மால் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஆயிரும் உள்ளே போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு. திரும்ப அங்கேருந்து வெளியே போகிறக்கும் 1/4 மணி நேரம், வரக்கும் 1/4 மணி நேரம். மொத்தம் இங்கேயே ஒரு 1 மணி நேரம் அழகாக போயிடும் ஒருவேளை. அவன் 20 ஆர்டர் போட்டாலும் சரி, 100 ஆர்டர் போட்டாலும் சரி, இது ஒரு பிரச்சனை இங்கே விஆர் மாலில். அது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ட்ரி போட்டு தான் போகணும். ஸோ நம்ம வந்து ஆர்டர் எடுத்தாச்சு. இப்போ போய் நம்ம கொடுத்துட்டு இது அண்ணா ரீஸ்ட்டில் கொடுக்கணும் ஒருவேளை. இப்போவே டைம் வந்து 1:30 ஆகுது. இந்த ஆர்டரை கொடுத்தக்கப்புறம் இன்னொரு ஆர்டர் பார்க்க முடியுமான்னு தான் தெரில. நான் போகிற வழி ஃபுல்லாக சிக்னலாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு போய் கொடுக்குறதுக்கு பார்க்கணும். சீக்கிரமாக கொண்டு போயின்னா ஸ்பீடாக, ரொம்ப ஸ்பீடாக 70-30 இல்லை, ஒரு 50-50க்குள்ளேயே போனாலே போதும். நம்ம சீக்கிரமாக கொண்டு போய் கொடுத்துடலாம். ஏன்னா இந்த சிக்னல் தான் போகிற வழியில் ஃபுல்லாக வந்து சிக்னலாக இருக்கும் ரோலே. அதான் கடுப்பாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்லாம் இங்கேயே வந்து நிப்பாட்டிட்டோம் ஒருவேளை. இப்போ நிறைய பேர் வந்து இங்கே நிப்பாட்டி ஒழுங்காக நிப்பாட்டாமல் வண்டியை இந்த சைட்லேயே நிப்பாட்டி டிராஃபிக் ஆகிரும். இப்போ போகிறவங்க வர்றவங்களுக்குலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால வண்டியை கொண்டு போய் உள்ளே விட சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு லாக்டவுன் அப்போல்லாம், லாக்டவுன் முடியறதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே தான் என்ட்ரன்ஸ்லேயே நிப்பாட்டிடுவோம். இப்போ தான் கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரிக்டாக வந்து உள்ளே தான் போய் நிப்பாட்டணும்னு பண்ணிட்டாங்க. இல்லைனா வந்து ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வரவுல. எல்லாம் உண்மையில தான் வருவாங்க இங்கே பாருங்களேன். எதாவது தடவை போலீஸ்காரங்க வந்து பிடிச்சி ஃபைன் போட்டாலும் சரி உண்மையில தான் வருவாங்க. வெயில் அடிக்கலை, மழை பெய்யும்னு நினைக்கிறேன் ஒரு 3 மணிக்கு மேலே மழை தட்டுன்னு தட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். அதான் பார்த்தீங்கன்னா இப்போது அந்தளவுக்கு வெயிலே இல்லாமல் கூராந்து போயிருக்கு. அதாவது மேகமூட்டமாக இருக்குது, ஓகேவா. மழையும் பெய்யல, ஆனால் கூலிங்காக தான் இருக்குது, கொஞ்சம் ரொம்பலாம் கூலிங்காக இல்லை. ஆனால் என்ன, நேற்றுக்கு மழை பெஞ்சனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு ஃபுல்லாக பறந்து கண்ணிலே தான் வந்து விழுது உறவுலே. நம்ம வைசர் போட்டு போனால் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஏன்னா காற்றே வந்து இப்போ தான் கொஞ்சம் நல்லா அடிக்குது. அந்த காற்றையும் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனால் தான், ஒரு 30-40 போனால் தான் கொஞ்சம் ஜில்லுன்னு அடிக்குது. நார்மலாக போனோம்னா நின்று இடத்துலலாம் காற்று வர மாட்டேங்குது. காற்றே இல்லை, ஃபஸ்ட்டு காற்றே சுத்தமாக இல்லாமல் தான் இருக்குது. இந்த கார் வந்து ரொம்ப கையில் யோசனையாக வந்து யோசிச்சுட்டு போயிட்டுருக்கிறாரு. இந்த சிக்னல் எப்போது ஆடிக்கு ஒரு தடவை, அம்மரைக்கு ஒரு தடவை தான், அமாவாசைக்கு ஒரு தடவை தான் ஒர்க்கே ஆகுது. மித்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. நம்மளாக பார்த்து கரெக்டாக பார்த்து டக்குன்னு போய்க்காகணும், வேறு வழி இல்லை. எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. என்ன தான் வண்டியோடு வந்தாலும் சரி யாரும் நிற்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பாருங்கள், பஸ்ஸுக்காரனே பாருங்கள் நிற்க மாட்டேங்கிறான். ஏதோ வர்றாங்களே, நின்றுட்டு வர வண்டி தானே நிற்க மாட்டாங்க, ஏறி தான் வர்றாங்க. இப்போ பஸ்ஸுக்காரன் வந்தானே எல்லோரும் இன்னும் வருவாங்க. எல்லோரும் அவங்களும் வரவங்களும் ஏறி தான் வருவாங்க. போங்கப்பா போங்க. இன்னும் டன்ஸாக ஓட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க. சேலரியே கொடுக்காம இருந்தாலும் சரி இன்னும் டன்ஸாக ஓட்டுறாங்க. ஸோ ஒருவேளை அவங்களே பார்த்தீங்கன்னா விஆர் மாலுக்குள்ளே உள்ளே போனாலே சொல்லியிருப்பேன் நான். அங்கே போகிறக்கே லேட் ஆகிடுச்சு. அடுத்து விஆர் மால்லேருந்து இங்கே ரவுண்டானாலாம் தாண்டி அண்ணா ரீஸ்ட் வரக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு ஒருவேளை. இப்போ தான் நம்ம அண்ணா ரீஸ்ட்டுக்கே வந்திருக்கிறோம். கார்காரங்க போனாங்கன்னா ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. முன்னாடி மாடு போனாலும் சரி, யானை போனாலும் சரி ஹார்ன் அடிக்க மாட்டாங்க. இப்படி காரில் இருக்க பேட்டரி வந்து வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லிட்டு அடிக்காமல் அப்படி விட்டுட்டே போகிறாங்களா என்னன்னு தெரில. இதுவே நம்ம மட்டும் போனால் மட்டும், 2 வீலர்காரன் போனால் மட்டும் ஒய்யின்னு ஹார்ன் அடிப்பாங்க. ஸோ கடவுளே.
ஸோ இந்த மாடு கட்டி உஷாராக போகணும் வரவில்லை, டப்புன்னு திரும்பி ஏதாவது இடிக்க வந்துடும். 33/7 எந்த வீடு தான் தெரியலையே. ஒரு புது வீடு கட்டி வச்சுருக்காங்க, வீடே இல்லை. ஜொமேட்டோக்காரர் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரு நேரம். 33/7. ஓ, ஒருவேளை அந்த வீடாக இருக்குன்னு நினைக்கிறேன். வரவில்லை இந்த லாஸ்ட் டெட் எண்டில் 0 இதுதான் இல்லை. இது 37 ஆச்சு. கஸ்டமர்ட்டே கால் பண்ணி கேட்டலாம். பிகன் நாயுடு ஹால் நியர் இல்லையே. மாடுகளை பார்த்தா வேறு பயமாகுது. இது முட்டை வர மாதிரியே வருது. ஹலோ சார், ஸ்விக்கி வந்துட்டேன் சார் லொக்கேஷனுக்கு. அந்த சுகர்னு போட்டிருக்க ஒரு வீடு. புது வீடா சார்? ஓகே ஓகே ஓகே. ஓகே ஓகே. சார் கேட்டுக்கு எடுத்தான் சார் நிற்கிறேன். ஹை போங்கட்டு, இது வேறு வருது பக்கத்தில். ஹை சார் வரீங்களா வெளியா? ஹலோ பரவாயில்ல சார். சரி சரி. ஸோ இந்த ஆர்டருக்கு 48 ரூபா கிடச்சிருக்கிறோம்ல. ஓகே சார். ஸோ நம்ம 2 மணிக்கு முன்னாடி முடிச்சிட்டோம். ஸோ பிக்கப் பார்சல் ஒன்று போட்டிருக்காங்க. பேகு ப்ளஸ் ஸ்டோர் இங்கே தான் போட்டிருக்காங்க ஒருவில். வெளியே போய்ட்டு ரைட் சைடில். சரி ஓகே ஒருவில். ஒரே கஸ்டமர் 9000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டிருக்காங்களே. எங்கே பாரு, காரை கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக போய் இடிச்சிட்டாரு காலையில். மஜா டிரைவராக இருப்பார் போல் இருக்கே இவர். இப்போ அந்த மாட்டை மட்டும் நம்பி பக்கத்துலேயே போகக்கூடாது. ஸோ ஒரு வழி ஆர்டர் வந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டோம். இந்த ஆர்டர் தான் கொண்டு போய் கொடுக்க போகிறோம். ஸோ ரீச் கொடுத்துட்டு திரும்ப வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். அங்கிட்டு பள்ளமாக இருக்குண்ணா ரொம்ப. அவர் நான் பின்னாடி வரக்கு முன்னாடி அவசரப்பட்டு அவர் பின்னாடி வந்துட்டார். என் பின்னாடி அவர் என்னையை வந்து முன்னாடி போய் இறக்கி விட்டு போக வேண்டியதானே வண்டின்றார். அங்கே அதை விட பெரிய பள்ளமாக இருக்குது. அங்கே கொண்டு போய் வண்டியை விட்டு அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் போகிறக்கா இவனுக்கு கொடுக்குற 22 ரூபாய்க்கு வண்டி சஸ்பென்ஷன் போச்சுன்னா 2000 3000 வரும். அதுக்கு மோய் வைக்க வேண்டியதான் அப்புறம். ஸோ இந்த ஆர்டர் வந்து அண்ணாநகருக்குள்ளேயே தான் ஒரு வழி ஆர்டரு. வெயில் அடிக்குது இப்போ தான் கொஞ்சமாவது. கேமரா வேறு இது டேக் மாதிரி தானே போட்டு நம்ம கட்டி வச்சுருக்கோம். அதில் மவுண்ட்டு பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு. இப்போ கேமராவே அந்த இடத்துல தூங்கிட்டு இருந்துச்சு.
நம்ம வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த சேலஞ்சுக்காக வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம கஷ்டப்பட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்க உறவுகளே. ஒன்றே நம்ம ஸ்பீடாக போகிறனால எதுவும் ஆகும். அப்புறம் நம்ம ரொம்ப லேட்டாக நம்ம ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணுறனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்கம் போயிடுச்சுன்னா அதுக்கு உடம்பு சொல்லாமல் ஆகும். நம்மளுக்கு வந்து இது பண்ணுறனால ஒரு பெனிஃபிட் இருக்குது இல்லைன்னு இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ணக்கூடாது உறவுகளே. இந்த பேக் கடையில் பிக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் கொடுத்துட்டு டெலிவரி அடிக்கிறேன். அதுக்குள்ளே குளத்தூர் போட்டாங்க உறவுகளே. இந்த ஆர்டர் 30 ரூபா கிடச்சிது அந்த பேக்கு கொடுத்ததுக்கு. அடுத்து இப்போ ஏடிபியில் போட்டிருக்காங்க பிக்கப்பு. ஸோ வண்டி இதே மாதிரி அன்றைக்கி ஒரு கார் நின்றுச்சு உறவுகளே. அந்த காருக்கு பின்னாடி வந்து நிப்பாட்டியிருந்தேன். கார் அப்படி பின்னாடி வந்து இடிச்சிட்டார் என் வண்டியை. வண்டிக்கு ஒன்றும் அவ்வளோ நல்ல வேலை. இந்த சைடில் அந்த இதுக்கிட்ட இடித்தாங்க. அது என்ன இந்த இதில் பிளாஸ்டிக்கில் அடிச்சனால பிரச்சனை கிடையாது. ஸோ வாங்க உறவுகளே ஏடிபியில் போய் பிக்கப் பண்ணிடலாம் ஆர்டரு. கூலிங் ஹவுஸ் பார்த்தீங்களா உறவுகளே எவ்வளோ ஸ்பீடாக போனாங்க. ஏன்டாமே எப்பா இதை வேறு ரிவர்ஸ் மோடு ஃபார்வர்ட் போட்டதே மறந்துட்டு டப்புன்னு முறுக்கி நிற்கிறேன். வண்டி என்னடா போகலன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். நம்ம ரிவர்ஸ் மோடில் போட்டு திரும்ப ஃபார்வர்ட் மோடில் போட்டிருக்கோம். அதனால தான் முறுக்கணுன்னு போகல 5க்கு மேலே. ஏடிபி வந்தாச்சு ஒரு வழியாக. வண்டி விட்றதுக்கு தான் இடமே இல்லை. ஸோ எங்கே தான் விட்றதுன்னு தெரில. ஸோ நானே நான் 0877 ஆமாம் மினி லஞ்ச் 2. ஸோ பேஜ் ஆர்டர் போட்டிருந்தா பரவாயில்ல, நல்லா இருந்திருக்கும். பேஜ் ஆர்டரே போடல. நம்ம இப்போது குளத்தூர் ஆர்டர் வந்து கொண்டு வரக்கு எங்கள் லொக்கேஷன் வந்துவிட்டோம். டெல்லி லொக்கேஷன் கிட்டே வந்துட்டோம். இன்னும் எத்தனை 50 மீட்டர் தான். எந்த வீடு? அந்த அப்பார்ட்மெண்ட் நினைக்கிறேன் அவரோட. ஸோ இங்கே வந்து திரும்ப ரிட்டன் ஆர்டர் போட்டால் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆர்டர் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ பாருங்கள் அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரிக் ஆட்டோலாம் இருக்குது சாரதின்னு. ஸோ ஃபுட்டு வேறு லீக் ஆகிருக்குறோம்லே, அவங்க ஒழுங்காக பேக் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஃபோன் சார் ரேட்டிங் போடுங்க சார் மறக்காம. ஓகே ஸோ இந்த ஆர்டருக்கு வந்து 55 ரூபா கிடச்சிருக்குறவங்களே. பாருங்கள் எலக்ட்ரிக் ஆட்டோலாம் நிற்கிது. ஆனால் எனக்கு சார்ஜ் போயிடுச்சுன்னா திரும்ப வந்து சார்ஜ் போடுறது தான் கஷ்டம். அதான் ஒரு பெரிய பிரச்சனையே. ஸோ ஒருவேளை திரும்ப தான் ஆர்டர் போடுவானான்னு தெரில. நம்ம இன்னும் 17 ஆர்டர் பார்க்கணும். ஸோ போயிட்டு வீட்டுக்கு வேறு போயிட்டு நம்ம சார்ஜ் போடணும் ஒருவேளை. நம்ம இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னா மொத்தமாக 7 ஆர்டர் பார்த்துருக்கோம் ஒருவேளை. 372 ரூபா வந்திருக்கு. அவ்வளோதான் வந்திருக்கு அமௌண்ட்டு, ரொம்பலாம் வரல. குளத்துலேருந்து ஆர்டர் வராது நினச்சேன். திரும்ப வந்து ஐநாவரத்தில் தூக்கி போட்டிருக்காங்க. சார் பாருங்களேன் 59 ரூபாய்க்கு 8 கிலோமீட்ரு. மனசாட்சியே இல்லாமல் போடுறாங்க ஆர்டரு. போய் தான் ஆகணும், என்ன பண்ணுறது. கரும்பு அந்த திரும்ப ஃபஸ்ட் ஃப்ளோரில் போய் ஏறி போய் எடுக்கிற ஆர்டர் ஒருவேளை. வேறு வழி இல்லை, போய் தான் எடுத்தாகணும். அங்கே போனாலே லேட் பண்ணுவாங்க. ஏதோ கேக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சீக்கிரமாக கொண்டு போய் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்துடணும் ஒருவேளை. ஸோ ஒருவேளை பிக்கப் எடுக்கிறதுக்கு வந்துட்டோம். இங்கே மேலே தான் ஃபஸ்ட் ஃப்ளோரு.
சிக்கன் சீசாஜி இன்னும் லசகானே பசகானே ஏதோ புதுசு புதுசாக பண்ணுறாங்க வரவில். அக்கா 0091க்கா. ஆமாம் ப்ரோ. சரி அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க ப்ரோ. இங்கே இருக்கு பாருங்க மேலே. கோபுரம் மட்டும் தான் கேஸ்ன்னு சொன்னாங்க. என்ன ப்ரோ? கோபுரம் மட்டும் கேஸ்ன்னு சொன்னாங்க. அதெல்லாம் இல்லையா ப்ரோ, கேரளாவில் தான் பேனு, இங்கெல்லாம் கிடையாது. ஆமாம் ப்ரோ. ஸ்பேஸ் விட மாட்டேங்குது, அப்போ தான் வரும். ஓகே ப்ரோ. இல்லை ப்ரோ, ஸ்பேஸ் விட மாட்டேங்க, அப்போ தான் வரும். அந்த இதில் மட்டும். இப்போ வருங்க. ஃபஸ்ட்டாக இருக்குது அதான் ப்ரோ. சரி ப்ரோ, பாருங்கள் வீடியோ. சரி ப்ரோ. ஸோ ஒரு எடுத்தாச்சு. நம்ம இந்த ஆர்டரை கொண்டு போய் கொடுக்குறக்குள்ளேயே ஒரு 3,000 ஆயிரும். வீட்டுக்கு போகிறக்கு ஒரு 3,500 ஆயிரும். ஸோ ஒரு சில பேர் வந்து நம்ம ஹெல்மெட்டும் கேமராவும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கேட்குறாங்க யூடியூபரான்ட்டு. நம்ம நார்மலாக வந்து சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க வரவில்லை. ஒரு சில பேர் பார்த்து ஒரு சில பேர் அவங்களே கேட்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சேனல் நேமை சொன்னோன்னா ஏதோ 1-2 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம யூடியூப் நம்ம ஃபுட் டெலிவரி ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு நம்ம ஓட்டுற விஷயம்னு. மற்ற யாருக்குமே வந்து தெரியாது. வேறு ஒரு சில பசங்க வந்து பைக்கில் வச்சுருப்பாங்கல்ல, R15 அந்த மாதிரிலாம் பைக் வச்சுருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் பிடிக்கும். பைக் வச்சுருப்பாங்க, கேமரா இருக்காது. என்கிட்ட கேமரா இருக்குது. சரி வாங்க நம்ம ஃபஸ்ட்டு போய் ஆர்டரை கொடுக்கலாம். இந்த ஆர்டரை கொடுத்துட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு திரும்ப 4 மணிக்கு வந்து ஓட்டணும் வருவலே. அப்போ தான் வந்து நம்ம இன்றைக்கி 25ஆவது முடிக்க முடியும். அங்கே போகிற குட்டியான வண்டியிலேருந்து கீழே வந்துட்டார் வருவலே. ஸோ குடிக்காரரு எங்கேருந்தா குடிச்சிக்கிட்டு வர்றாங்கன்னு தெரில. அங்கே போயிட்டு இருக்கிற வண்டியில் ஓட ஏறினார். ஏறிட்டு அப்படியே போகிற வழியிலே போக அப்படியே குதிச்சிட்டார் இவர். எங்கேருந்தான் வர்றாங்கன்னு தெரில. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஓகே. மெயின் ரோட்லேயே இருக்கிற குட்டி கேட்டா மேம்? ஓகே. ஒரே நிமிஷம் திரும்ப வரேன். மேம் 110 இருக்கு ஓகேவா? சேஞ்ச் 6 rupees இல்லை, 110 வேணா இருக்கு மேம். ஓகேவா? ஓகே. ஆமாம் ஒரே நிமிஷம். பார்த்துட்டு மேம். ஓகே மேம். லாவண்யா மேடம். ஆமாம். ஃபுட்டு ஓகே ரேட்டிங் போட்டுருங்க. ஸோ இந்த ஆர்டர் கொடுத்துட்டு வரவில்லை. இதுக்கு 60 ரூபா கிடச்சிருக்கு. நம்ம 432 ரூபா ஓட்டம் வரவில்லை. 8 ஆர்டர் முடிச்சிட்டோம். இன்னும் 16 ஆர்டர் பார்க்கணும். வணக்கம்
வணக்கம் உறவுகளே, நீங்க பாத்துட்டு இருக்க வீடியோ பாத்தீங்கன்னா டே 14ஓட ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளவு இருக்குன்னு தான் பார்க்க போறோம். நம்ம மத்தியானம் வரைக்கும் தான் வந்து விளாக் கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ஏன் கண்டினியூ பண்ணலன்னு பாத்தீங்கன்னா மழை வந்து கொஞ்சம் தூரிட்டே இருந்துச்சு உறவுகளே. ஸோ வந்து கோப்ரோல வந்துட்டு நம்ம சார்ஜ் இல்லாம தண்ணி உள்ள போய் அப்புறம் பேட்டரி போனாலும் சரி கோப்ரோ போனாலும் சரி நம்மளால திரும்ப வந்து கோப்ரோ வாங்க முடியாது. ஏன்னா இதுவே வந்து கஷ்டப்பட்டு இஎம்ஐல தான் வாங்கியிருக்கோம் நம்ம, ஓகேவா? ஸோ அதனால வந்து நம்ம கோப்ரோ வந்து மழை பெய்யுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணல உறவுகளே. ஏன்னா மழை பெஞ்சிட்டே தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து சாட்டர்டேனால பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம வந்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் மொத்தம் 24 ஆர்டர் 25 ஆர்டர் பார்க்கணும் ஒரு ஃபர்ஸ்ட் லாட் முடிக்கவே. நம்ம வந்து மத்தியானம் முடிச்சுட்டு போற டைம்லேயே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இன்னும் 16 ஆர்டர் பார்க்கணும். ஸோ 16 ஆர்டர் பார்க்கணும்னா திரும்ப வந்து நம்ம மோட்டோ விளாக் எடுத்துட்டு கண்டினியூவா பேசிக்கிட்டே போனோம்னா நம்ம அன்னைக்கு இந்த 500 ரூபாய் இன்சென்டிவ் கூட தொற்றுக்கவே முடியாது. ஸோ அதனாலதான் பாத்தீங்கன்னா என்ன பண்ணான்னா நம்ம வந்து வீட்டுக்கு வந்துட்டு ஒரு 1 ஹவர் கரெக்டாக சார்ஜ் போட்டு திரும்ப 4 மணிலேருந்து கண்டினியூ 10 வரைக்கும் ஓட்டின ஒரு கரெக்டாக ஒரு 6 மணிக்குள்ள பார்த்தீங்கன்னா டப்புன்னு 6 ஆர்டரை வந்து கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கிட்ட ஒரு 9 ஆர்டர் 10 ஆர்டர் தான் இருந்துச்சு. அந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே போட்ட மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. ஏன்னா ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. அப்புறம் ஒரு 7 மணிக்கு மேலே தான் ஒரு பிக்கப் ட்ராப் 7 மணியே ஒரு 6 இருக்கும். அங்கே ஒரு பிக்கப் ட்ராப் வந்துச்சு. அந்த பிக்கப் ட்ராப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து புக் பண்ணிட்டாங்க. ஆனா டன்சோலையும் புக் பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்கு ஸ்விக்கிலையும் புக் பண்ணிக்கிறாங்க. நம்ம போய் 3ஆம் மாடி போய் ஏறி கேட்டக்கப்புறம் சொல்றாங்க அசால்ட்டா, இல்லையே நான் ஏற்கனவே கொடுத்து விட்டேன், சாரி கேன்சல் பண்ணிருங்க அப்படின்னாங்க. மேடம் கேன்சல் பண்ணா உங்களுக்கு ஃபுல்லா வந்து அமௌண்ட் பிடிச்சிக்குவாங்க, அதுக்கு பதிலாக நான் ஒன்று பண்றேன், நான் பிக்கப் பண்ண மாதிரி இங்க பிக்கப் பண்ணிட்டு அங்க போய் டெலிவரி அடிச்சிடறேன் மேம் அப்படின்னு. சரி ஆமா ஓகே, எப்படி இருந்தாலும் எனக்கு அமௌண்ட் பிடிச்சிக்குவாங்க, நீ டெலிவரி அடிச்ச மாதிரி பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன மேம் பிக்கப் பண்ணிட்டு கொடுக்குற மாதிரி, ஸோ இந்த கீயை வந்து போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் எடுத்துட்டு நம்ம பிக்கப் பண்ணி திரும்ப கொண்டு போய் கொடுத்துட்டோம். அதாவது பிக்கப் ட்ராப் மாதிரி கொஞ்சம் கொண்டு போய் அப்படியே கொடுத்துட்டு வருவோம்ல. அதுக்கப்புறம் 8 ஆர்டர் தான் முடிக்க வேண்டியது. அப்புறம் வந்து 2 ஆர்டரா 1 ஆர்டரா 2 ஆர்டரா 1 ஆர்டரா பாத்தீங்கன்னா பேட்ச் போட்டு நம்மள வந்து ஒரு 9 மணிக்கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் 4 ஆர்டர் முடிக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. 5 ஆர்டர் முடிக்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆனா 9 மணிக்கு வந்து கிக்லோ கேஃப்னு ஒரு கேஃப்ல போட்டாங்க நம்ம அண்ணா ரீஸ்ல சிந்தாமணி சிக்னல் கிட்ட. அந்த கிக்லோ கேஃப்ல போட்டு அங்க அரை மணி நேரம் உட்கார வச்சு அங்க இருந்து பாத்தீங்கன்னா கொளத்தூர்ல வந்து மெரிடியன் ஹாஸ்பிட்டல் அடிச்சிட்டாங்க. ஸோ அங்கிருந்து ஆர்டர் எடுத்துட்டு போறக்கே 9:45 ஆயிடுச்சு. சரி வந்துட்டு நம்ம இன்னைக்கு அவ்வளவுதான், இன்னைக்கு 4 ஆர்டர் வருமோ 5 ஆர்டர் வருமோ இதுக்கப்புறம் கொடுக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ அங்கிருந்து திரும்ப மெரிடியன்ல இருந்து நம்ம வண்டியில வந்து வேர்க் மோடு போட்டு பிச்சு பிடிக்கிட்டு செம்மையா ஸ்பீடா வந்துட்டு நம்ம வந்து குளத்தூர்கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். குளத்தூர்கிட்டே வில்லிவாகத்துக்கிட்டே வந்துட்டோம். திரும்ப வில்லிவாகத்துக்கிட்ட வந்தோன்னே அங்க இருந்து 11/11 ஒன்னு அந்த ஒரு கடையை போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அந்த கடையை போட்டு பக்கத்துலேயே ஒரு கொஞ்சம் தூரத்தில் டிராப். அதுக்கப்புறம் திரும்ப இன்ஸ்டாமார்ட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஸ்டாமார்ட் போட்டு இன்ஸ்டாமார்ட்ல இருந்து ஒரு ஆர்டர். அதுக்கப்புறம் மொத்தமா இன்னும் 2 தான் பார்க்க வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கப்புறமா திரும்ப வந்துட்டு கேஎஃப்சி ஆர்டர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேஎஃப்சி ஆர்டர் அந்த இதெல்லாம் போட்டு 2 ஆர்டர் முடிச்சு திரும்ப வந்து லாஸ்டா ஒரு ஆர்டர் போட்டாங்க. லாஸ்டா ஒரு ஆர்டர் எங்க போட்டாங்கன்னா ஐநாவரம் போட்டாங்க. ஐநாவரத்துல வந்து ஏதோ ஒரு ஃபுட்டு கடை போட்டாங்களே, ஏதோ ஒரு கடை போட்டாங்க, இட்டாலியனாவா ஏதோ ஒரு ஹோட்டல் போட்டாங்க. ஒரு சாம்கோ நினைக்கிறேன், சாம்கோ ஆர்டர். அந்த சாம்கோ ஆர்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 9:45 எடுத்துட்டு 2 ஆர்டர் சாம்கோ ஆர்டர் ஒண்ணு, அப்புறம் வந்துட்டு வேற எது போட்டாங்களே சாம்கோ ஒண்ணு, அப்புறம் வேற ஏதோ ஒரு ஹோட்டல் அரஃபா ஏதோ ஒரு ஹோட்டல் போட்டாங்க. 2 ஆர்டர் வந்து பேட்ச் ஆர்டர். ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு இன்னொரு ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்லோவா தான் போனோம். ஏன்னா 9:45 10 ஆயிடுச்சா. இந்த ஆர்டர் கொண்டு போய் நம்ம கொடுக்கறது வந்து பிரச்சனை கிடையாது. அந்த ஆர்டர் கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கப்போ லாஸ்டா வந்து சிதம்பரம் நியூ மூர்த்தி கஃபே போட்டாங்க. ஸோ அந்த ஆர்டர் எடுத்துட்டு திரும்ப எங்கன்னா ஐநாவரத்துல தான் கொடுத்தேன். திரும்பி ஐநாவரத்துக்கு அண்ணாவர் போய் பிக்கப் பண்ணிட்டு ஐநாவரத்துல கொண்டு போய் கொடுத்த உறவுகளே. ஸோ கரெக்டா 10:32 ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டு சிட்டா பறந்து வீட்டுக்கு போயாச்சு. ஸோ டே 14ஓட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ டே 14ஓட ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1579 ரூபா உறவுகளே. நம்ம வந்து சைடில் கூட ஸ்கிரீன்ஷாட் போடுறோம். ஸோ நம்மளோட ப்ராஃபிட் வந்து சனிக்கிழமை வந்து இவ்வளோதான். ஸோ வந்து சண்டே வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னொன்று சண்டே பார்த்தீங்கன்னா விளாக் வந்து நம்ம கண்டினியூ ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஆர்டரே போட மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அது சர்ஜ் வேற ஐபிஎல் வேற போட்டுறதுனால சர்ஜ் வேற 30 ரூபா போட்டுருக்காங்களா. ஆர்டர் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வரும், கம்மியாக தான் வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஓட்டி பார்க்கலாம் எவ்வளோ வரும் ஏர்னிங்ஸ்னா. அதுவும் பயமா இருக்குது. ஏன்னா காலிலேருந்து ஓட்டினா தான் முடிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சனிக்கிழமை வந்து நேற்றுக்கு சனிக்கிழமை நைட்டு நீங்கள் நான் பேசிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவங்களே டே 14ஓட வீடியோ இப்போ தான் எடிட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த ஆர்டர் வந்து இப்போ எல்லாம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு அந்த எடிட்டிங்லாம் பார்க்கறதுக்கு. அதாவது அந்த வீடியோ மட்டும் அந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நைட்டு 10:45 வந்து நான்
11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி விடியகாலில் 5 மணி வரைக்கும் உட்காந்து கஷ்டப்பட்டு எப்படி எடிட் பண்ணிட்டு வரவங்களே. ஸோ இந்த வீடியோ வந்து நேற்று எடிட் பண்ணிட்டேன். இந்த அமௌண்ட் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணுறது தான் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி எடிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம சேனலுக்கு வந்து யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம போகிற வீடியோ வந்து என்னென்ன நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை டாடா பாய்.